தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட பேச விரும்புகிறவர், நடத்த விரும்புகிறவர், நன்மை செய்ய விரும்புகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சரியாய் அதை உணர்ந்து அவரோடு கூட காத்திருக்கிற போது அவைகளை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. என்னோடு கூட எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கன்னி மாடத்திலிருந்து ராஜ அரண்மனைக்கு போகிற ஒரு அனுபவத்தை குறித்து இந்த கால வேளையில உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். இந்த கன்னி மாடம் என்று சொல்லுகிற போது ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, அந்த இடம் ஹாரீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாரீம் டு பேலஸ் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படட்டும். சரியாய் இவைகளை உணர்ந்து கொள்ளுகிற போது ஒரு தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கன்னிமாடத்தின் அனுபவங்களை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது அரண்மனையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கன்னிமாடத்துக்குள்ளாய் இருக்கிற காலங்கள், கன்னிமாடத்தினுடைய தன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கன்னிமாடம் என்பது இந்த ஹாரீம் என்று சொல்லப்படுகிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது வலி நிறைந்த இடங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டுமே சொன்னா, அந்த ஹாரீம் என்று சொன்னால் அங்கே யார் இருப்பார்கள் என்று நீங்கள் பார்க்கிற போது, நீங்க போய் அதை இந்த வேதாகமத்தை இல்லை இந்த விக்கிபீடியா இதெல்லாம் போய் தேடினீங்கன்னா அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, ஒரு மனிதனோடு கூட வாழும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மனைவிகள் இருக்கிற இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனைவி இருக்கிற இடம் வேறு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மனைவிகள் இருக்கிற இடமாக இந்த இடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த வார்த்தைகள் நீங்க அதுல போய் தேடுகிற போது காம்பெயின் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதனுடைய தன்மை அது என்னன்னு சொன்னா, மனைவியாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாள். ஆனா மனைவியாய் எந்த அதிகாரமும் இல்லாதவள். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவன் சொன்னா, ஏராளமானவர்கள். அகாஸ்வேரு ராஜா வஸ்தியை தள்ளிவிட்டு வஸ்திக்கு பதிலாய் வேறொருத்தியை கொண்டு வந்து வைக்க தீர்மானித்த போது, அவன் ஆளுகை செய்கிற எல்லா தேசங்களிலும் இருந்து பெண்களை எல்லாம், வாலிப பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பிடித்து கொண்டு வருகிறார்கள். பிடித்து கொண்டு வருகிற அந்த வாலிப பிள்ளைகள் தங்கும் இடம் இந்த கன்னி மாடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கன்னி மாடத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் எதற்காக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ராஜாவுக்கு மனைவியாக, ராஜாவோடு கூட அந்த ராஜரீக ஆளுகையை பெற்றுக் கொள்ளும்படியாய் அழைத்து கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா அங்க இருக்கிற சூழல்களை எல்லாம் பார்க்கிற போது அவங்கெல்லாம் ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கதான் அவங்களுடைய வாழ்க்கை. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய தன்மைகள், அவங்கள சொல்லும் போது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, the female domestic servant என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய வேலை வேறு. அவர்கள் அடைக்கப்பட்டதான அழைப்பிலே அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த கன்னி மாடம் என்று சொல்லுகிற அந்த இடம், ஒவ்வொரு நாளும் பாருங்க, போட்டிகள், பொறாமைகள், ஒரு ஆள் தள்ளி. ஏன்னா எப்படி ஆகல, என்னன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான், என்னவாகணும்? ராணி ஆக வேண்டும் என்பது எல்லாருடைய நோக்கங்கள். அதற்காக என்னெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியும். 4 பேர் ஒன்னா இருந்தாலே ஒரு சின்ன ஒரு பதவிக்கு பெரிய போராட்டங்கள் நடக்கும். இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? ஆயிரக்கணக்கானவர்கள் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய அனுபவங்கள் காத்து கிடக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு விரோதமாய் ஒரு ஆள் எழும்பு. இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும். இதெல்லாம் தாண்டி என்ன செய்யணும்?
பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் இந்த கன்னி மாடத்தின் அனுபவங்கள், இந்த கன்னி மாடத்தினுடைய அனுபவங்கள் பாருங்க, வலி நிறைந்தது, வேதனை நிறைந்தது, பாடுகள் நிறைந்ததான ஒரு இடம்தான். தேவன் மகிமைப்படட்டும். பாருங்க, இவைகளை தாண்டி ஜெயித்தாக வேண்டும். அதிகாரம் பாருங்க, பொருளாதாரத்துல ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்துல ஒரு குறைவும் இருக்காது. எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. பொருளாதாரம், அநேக குடும்பங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அநேக சகோதரிகள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பொருளாதாரத்தை எல்லாம் பணம் கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்காது, அந்த குடும்பத்துக்கு அவளுக்கு எந்த உறவும் இருக்காது. பிள்ளைகளுக்கான சுதந்திரம் இருக்காது. பிள்ளைகள் என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு தகப்பனுடைய சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. வேதனைகள் தான், பாடுகள் தான். இங்கே பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து அவங்க என்ன செய்தாகணும்னு சொன்னா, அந்த ராஜ அரண்மனைக்கு போக வேண்டும், ஆளுகைக்குள்ளாக கடந்து போகணும். அதற்காக எடுக்கப்படுகிற பிரயாசங்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு நம்பிக்கையற்ற எதிர்காலம். இவ்வளோ பேரை தாண்டி ஜெயித்து வர முடியுமா என்கிறதான ஒரு சூழல்கள். அது மாத்திரம் அல்ல, மேற்கொள்ள முடியாத நுகத்தடிகள். ஒன்னும் வெளியே வர முடியாது, ஒன்னும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அந்த மதில்களுக்குள்ளாக அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இனி அதை விட்டுட்டு என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. அந்த காவலை தாண்டி வெளியே வர முடியாது. இவைகள் எல்லாம் தாண்டி என்ன செய்தாகணும்னு சொன்னா, வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்போ வெற்றி பெறுகிறதுக்கான அந்த காரியங்களை நீங்கள் பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அநேகவற்றை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். அந்த ஆரிமினுடைய அனுபவங்கள் வலிகள் நிறைந்தது, அவமானம் நிறைந்தது, நிந்தைகள் நிறைந்தது. ஏன்னு சொன்னா, நீங்க அந்த அடுத்த வசனத்தை வாசியுங்கள். சாயங்காலத்துல அவள் உள்ளே பிரவேசித்து காலமே திரும்ப வந்துவிட வேண்டும். ஒரே ஒரு அங்க தீர்மானம் தான். அவர்கள் அங்கே கொண்டு வருகிறார்கள், அங்கே சேர்த்து வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான சுத்திகரிப்புக்கான காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. எத்தனை வருஷமா? ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. 1 வருஷ காலம் அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வெள்ளை போலத்தினாலும் இன்னும் இருக்கிற அநேக காரியங்களினாலும் அவர்கள் தங்களை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, 1 வருஷம் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப பாருங்க, ஒரு புறத்திலே சுத்திகரிப்பின் அனுபவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு புறத்திலே காத்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு புறத்திலே ஆயத்தப்பட்டு நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு புறத்திலே என்ன செய்யப்படுகிறார்களா, ராஜாவின் அரண்மனைக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு பகுதிகளை தாண்டி வந்தாகணும். நம்முடைய வாழ்வில் அநேக நேரங்களில் இப்படி அநேக தடைகள், அநேக காரியங்களை தாண்டி 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 வந்தாகணும். ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரும் போராட்டத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள். எல்லாரும் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறார்கள். பாருங்க, இந்த கன்னிமாடத்திலிருந்து ராஜ அரண்மனைக்கு போகணும். ஆனா அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, 14வது வசனம் சொல்லுகிறது, கன்னிமாடத்திலிருந்து 2ஆம் மாடத்துக்கு போகிறார்கள். நல்ல கவனிங்க, ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் ஒரு நாளும் மாறாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிற அழைப்பிலே நாம் சரியாய் ஓட முடியுமானால் இந்த சூழல்களை எல்லாம் தாண்டி ஜெயிக்க முடியும். ஆரிமினுடைய அனுபவங்கள் வேதனையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம். ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆரிம் உன்னுடைய நிரந்தர ஸ்தலம் அல்ல, ஆரிம் உன்னுடையது அல்ல. ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. ராஜ அரண்மனைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறோம், ராஜாவோடு கூட வாடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சொல்லுகிறார்கள், சாயங்காலம் அவங்களெல்லாம் என்ன செய்வாங்களா, அந்த ராஜ அரண்மனைக்குள்ளாக அனுப்புவார்கள். அதிகாலமே என்ன செய்து விட வேண்டும், அவர்கள் வெளியே வந்து விட வேண்டும். வெளியே வருகிறவர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு போடப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த 2ஆம் மாடம் என்று சொல்லுகிறதான ஒரு இடத்துக்கு திரும்ப வருவார்கள். அங்கே காவல் இருக்கிறது, அங்கே இருந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த 2ஆம் மாடத்தின் அனுபவம் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னா, தள்ளப்படுகிறதான ஒரு அனுபவம். சாயங்காலம் உள்ள போயாச்சு,
வெளியே தள்ளிவிட்டார்கள். காலையில வெளியே வந்தாச்சு, 2ஆம் மாடத்துல கொண்டு போய் என்ன செய்து விடுவார்கள்? அடைத்து விடுவார்கள். அங்க உனக்கு எல்லாம் கிடைக்கும், ஒன்னும் கிடைக்காதெல்லாம் இல்லை, எல்லாம் கிடைக்கும். ஆனா என்ன இருக்கான்னு சொன்னா, இனி நீ என்ன செய்ய முடியான்னு சொன்னா, மறுபடியும் ராஜா அரண்மனைக்குள்ளாய் போக முடியாது. அந்த 2ஆம் மாடத்தின் அனுபவம் என்ன தெரியுமா போடப்பட்டிருக்கிறது? ராஜா விரும்பணும், ராஜா என்ன செய்யணுமா? ராஜா விரும்பணும், ராஜா பெயர் சொல்லி கூப்பிடணும். இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாதான்? அந்த 2ஆம் மாடத்தை விட்டு வெளியேற முடியாது. இந்த 2ஆம் மாடத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் யாருன்னு சொன்னா, ராஜாவினாலே ஒதுக்கப்பட்டவர்கள், ராஜாவினாலே தள்ளப்பட்டவர்கள். ஒரு முறை உள்ளே பிரவேசித்தார்கள், வெளியே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இனி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் என்ன செய்தாகணும் சொன்னா, இந்த 2ஆம் மாடத்திலே கடித்தாக வேண்டும். அவங்களுக்கான வேறொரு வாய்ப்பு இல்லை, வேறொரு ஆசீர்வாதம் இல்லை, வேறொரு நன்மை இல்லை. வெளியே போக முடியாது, மற்றவர்களைப் போல வாழ முடியாது. வாழ்நாள் எல்லாம் பெரும் போராட்டங்களின் அனுபவங்கள் தான் ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். வேதம் சொல்கிறது, இதை தாண்டி என்ன செய்த வேண்டுமா? ஜெயித்தாக வேண்டும். ஜெயிக்கிறதுக்கான அந்த அனுபவங்களுக்குள்ளாக எஸ்தர் இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். எஸ்தருடைய அனுபவங்கள் பாருங்க, அந்த வசனங்கள் சொல்லுகிறது, அவளுடைய முறை வருகிற போது, எஸ்தருடைய முறை வருகிறது. எவ்வளவு நாள் ஆகிறது? ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். நீங்க வாசிச்சு பாருங்க, எஸ்தர் முதல் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அகாசுவேருவின் 3ஆம் வருஷத்துல இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அகாசுவேரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிற 3வது வருஷத்திலே ஒரு பெரிய விருந்து கொண்டாடலை ஏற்பாடு செய்கிறான். அந்த விருந்து கொண்டாடல் எவ்வளவு நாள் நடக்குதுன்னு சொன்னா, ஏறக்குறைய 6 மாதங்கள் நடைபெறுகிறது. ஏன்னா அங்க வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது, 180 நாள் அளவும் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து, தன்னுடைய மேன்மையை குறித்து, தன்னுடைய ஆளுகையை குறித்து, ஏன்னா அந்த அதிகாரங்களை எல்லாம் எவ்வளவா? 6 மாத காலங்கள். ஆனா அந்த 6 மாதம் முடிந்து ஒரு 7 நாட்களின் அனுபவங்கள். அதுக்கு பின்னால்தான் பிரச்சனை வருகிறது. வஸ்தியை கூப்பிட்டு அனுப்புறான், வஸ்தி வரமாட்டேன்னு சொல்றா. எல்லாரும் சொல்றாங்க, நீ வஸ்திக்கு பதிலாக வேறு ஆளை தீர்மானம் பண்ண வேண்டும். அப்போ எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, இந்த தேடுதல் அகாசுவேருவின் 3½ ஆண்டு கால அரசாட்சிக்கு பின்னாலே. 3 வருஷம் ஓடிட்டது. 3 வருஷத்துக்கு பின்னாலே ஒரு தேடுதல் ஆரம்பிக்கிறது. எல்லா இடங்களிலிருந்து கொண்டு வருகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, ஏராளமானவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். கொண்டு வந்தவர்கள் எல்லாம் உள்ளே வச்சு, எஸ்தருடைய காலம் எப்போ வந்தது தெரியுமா? வாசிங்கள் என்னோடு கூட, 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாசுவேருவின் அரசாளுகிற 7ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே, பாருங்க எப்ப கூட்டு போறாங்களா அவள? 7ஆம் வருஷம். எப்ப பிடிச்சுன்னு வந்திருப்பான்? 3 வருஷத்துல பிடிச்சுன்னு வந்தான். இவள் எவ்வளவு ஆயிட்டது? 3 வருஷமும் ஏறக்குறைய 4 மாதமும் காத்திருக்கிறாள். எஸ்தருடைய அனுபவங்கள் பாருங்க, காத்து கிடக்கிறாள். வருஷந்தோறும் சுத்திகரிப்பின் அனுபவங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மாற்றம் வருமா, மாற்றம் வருமா? ஏன்னா தொடர் போராட்டங்கள். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்வு அப்படிதான். எப்போ மாறும் இது? யோபு 7:1 யோபு சொல்லுகிற போது சொல்லுகிறான், மனுஷன் போராடுகிறதற்கு தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதான காலங்கள் என்று சொல்லுகிறான். ஒரு போராட்டத்தின் நாட்கள், பாடுகளின் நாட்கள். நாம அப்படிதான் யோசிக்கிறோம், எப்ப ஆண்டவரே இந்த போராட்டம் முடியும், எப்ப இந்த உபத்திரவம் முடியும், எப்ப இந்த பாடுகள் முடியும், எப்ப மறுபடியும் ஒரு விடுதலை உணர்வு வரும், எப்போ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே கடந்து போவோம், எப்போது கண்ணீரின் அனுபவம் தானா, எப்போது இந்த பாடுகள் தானா, எப்பொழுது இந்த அவமானங்கள் தானா, இதை தாண்டி வெளியே வரமாட்டோமா? எத்தனை ஏக்கங்களோடு கூட கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நாள் வரும், உன் நம்பிக்கையின் காரியங்கள் தேவனால் என்ன செய்யப்படும்? உனக்கு கொடுக்கப்படும். இங்கே சொல்லுகிறான், யோபு சொல்லுகிறான், வாசிங்கள் 1:7. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா?
அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்கள். அவன் சொல்றான், ஏன்னா கூலிக்காரனுடைய நாட்கள் எப்படின்னு சொன்னா, முதலாளி எப்போ வருவார், எப்போ சம்பளம் கொடுப்பார், இன்னைக்கு வேலை இருக்குமா, நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதா தெரியாது, சம்பளம் வருமா வராதா தெரியாது, வாழ்க்கையை நடத்த முடியுமா நடத்த முடியாதா தெரியாது. நித்தமும் போராட்டங்கள் தான். ஒரு நித்திய வருமானம் கிடையாது, நித்திய ஆசீர்வாதங்கள் இல்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, அவன் போராடுகிறதானே போராட்டத்தின் நாட்கள். அவன் சொல்லுகிறான், எப்பொழுது இது முடியும், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறான். யோபு 14:14 வாசிக்கிற போது யோபு சொல்றான், எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதான இந்த போராட்டத்தின் நாட்கள். அது சொல்லுகிறான், இந்த நாட்கள், இந்த போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், காத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், மாற்றம் வரும். இந்த நிலைமையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன், இந்த நிலைமையிலிருந்து வெளியே வருவேன். மறுபடியும் நான் என்ன செய்வேன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பேன். அதுதான் யோபினுடைய நிச்சயம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, இங்க எஸ்தருடைய அனுபவங்கள் பாருங்க. அவள் காத்து கிடக்கிறாள். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எப்படிதான் வேதனையோடு கூட தான் கடந்து போகணும், பாடுகளோடு கூட தான் கடந்து போகணும். அவமானங்கள், பொறாமைப்படுகிற ஆட்கள், நிந்திக்கிற ஆட்கள், குறை சொல்லுகிற ஆட்கள், கோல் சொல்லுகிற மக்கள், எதையாகிலும் செய்து நம்மை கீழே விழத்தள்ளுகிறதற்கான அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நடுவிலே எஸ்தர் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒன்றே ஒன்றுதான் செய்த, அவளுடைய வெற்றியினுடைய அடிப்படையை பார்க்கிற போது எஸ்தர் 2:10 சொல்லுகிறது, பூரண கீழ்ப்படிதல். எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் என்ன செய்தாலும் அப்படியே கடந்து போய் கொண்டு இருக்கிறார். ஏன் சொன்னா, என் தேவன் என்னை நடத்துவாரானால் கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் நடத்துவார். இதெல்லாம் கடந்து போக வேண்டுமானால் நான் இதற்குள்ளாய் கடந்து போகட்டும். ஒவ்வொரு நாளும் அவளுடைய சின்ன பிள்ளையிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே கீழ்ப்படிந்து கொண்டே வருகிறார். பூரண கீழ்ப்படிதலின் அனுபவத்துக்குள்ளாக அவள் கடந்து போற. எப்போ உன் போராட்டத்தின் நாட்கள் முடிவுக்கு வரும்னு சொன்னா, தேவன் விரும்புகிறவைகளுக்குள்ளாக நீ உன்னை பூரணமாய் அர்ப்பணிக்கிற போது. அவளுடைய வாழ்வு எஸ்தரை குறித்து நீங்கள் அங்கே வாசிக்கிற போது இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். எஸ்தர் பாருங்க, அந்த நாள் வந்த போது ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல், பாருங்க இவளுடைய வாழ்க்கை வசனம் எப்படி பதிவு செய்துன்னா, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாதவள். அவளுக்கு என்னன்னா, அவன் சொல்லியிருப்பான், நீ போகும்போது என்ன கேட்டாலும் உனக்கு கொடுப்போம், என்ன கேட்டாலும் நீ என்ன கேட்டாலும் உனக்கு என்ன செய்யப்படும். ஆனா வசனம் சொல்லுது, அவ என்ன செய்யலையா, ஒன்னும் கேட்கல, ஒன்னும் கேட்கல. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய நோக்கம் வேறு, என்னுடைய அந்த தரிசனம் வேறு, நான் கடந்து போகிற பாதை வேறு. இந்த சின்ன சின்ன காரியங்களினாலே நான் பிடிபட என்ன செய்யல, என்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஆட்கள் என்ன எதிர்பார்த்திருப்பாங்க, மற்றவர்கள் எல்லாம் கடந்து போனவன் என்ன கேட்டிருப்பான், அவன் என்ன வேணாலும் கேட்டிருப்பான். ஆனா அதெல்லாம் வாங்கி என்ன செய்ய முடியாது, ஒன்னும் பிரயோஜனப்படாது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். யோபு சொல்றான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன், ஒன்னத்தையும் கொண்டு போக முடியாது. ஆகையினால என்ன செய்யாதிருங்கள். வேறும் சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்க. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். எபிரேயர் அப்படிதான் வாசிக்கிறோம், 13:5 அப்படிதான் சொல்லுது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டு அவ என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஆயத்தப்பட்டு நிற்கிறாள். ஒரு அழைப்பின் சத்தம் வருகிறது. அழைப்பின் சத்தம் வருகிற போது என்ன செய்தாலாம் பாருங்க, அவளுடைய அனுபவம், அந்த அழைப்பிலே ஓடுகிறாள். பவுல் சொல்லுகிறான், நீங்க 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற போது 9ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் பாருங்க. அங்கே பாருங்க, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் இங்கே ஏராளமான ஸ்திரீகள் ஓடுகிறார்கள். ஒரு பந்தயம் வைக்கப்பட்டிருக்கிறது.
பந்தயத்தினுடைய அந்த முடிவு என்னன்னு சொன்னா, இந்த தேசம் உன்னுடைய ஆளுகையின் கீழ் வரும், நீ ஒரு ராஜகுமாரத்தியாய் வாழ முடியும், சகல விதமான ஆசீர்வாதங்களும் நன்மையும் வரும். ஆனா நீ ஓடி ஆகணும், எல்லாரோடு கூட சேர்ந்து ஓடணும். வசனம் சொல்லுகிறது, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எஸ்தர் ஓடுறா பாருங்க. அவளுடைய அனுபவம் என்னன்னா, எனக்கு ஒண்ணு வேணாம், பாரமான சகலவற்றையும் நீக்கிவிட்டு தேவனுக்கு மகிமை உண்டாட்டாங்க. வசனம் சொல்றது, அடுத்த வசனம் 25, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் பாருங்க எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். பாருங்க, ஒரு நித்திய கிரீடம், ஆசீர்வதிக்கப்பட்ட கிரீடத்துக்காக நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய். நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, எல்லாவற்றிலும். அவளை ஏகாய் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்யட்டும், என்ன தேவை? நீங்க எஸ்தருடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்க, அவள் தனக்குன்னு ஒன்னையும் கேட்டது. ராஜா வந்து கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் தேவை என்ன? தேசத்துல பாதி வேணும்னாலும் நான் அதை கொடுப்பேன். சொன்ன, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சொன்ன. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள், தேசத்தினுடைய ரட்சிப்பு, தேசத்தினுடைய விடுதலை, அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அவ எப்படி ஓடுகிறாளோ, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கத்தோடு கூட. ஒன்னே எதிர்பார்க்கல, ஒரு தேவையும் கேட்கல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவளுடைய வாழ்வு. பாருங்க, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். பாருங்க, எஸ்தர் இங்க நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, சாயங்காலத்திலே உள்ளே போறா. உள்ளே போகிறாள். அங்க அனுபவம் என்ன தெரியுங்களா, ராஜா அவளை பார்த்த உடனே அப்படியே நேசிக்கிறான். ஏன்னா அவளுடைய பாருங்க அந்த அந்த அன்பு, அவளுடைய இருதயத்தின் நிறைவு என்ன செய்கிறதா, அப்படியே முகத்துல தெரிகிறது. வசனம் சொல்லுகிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும். பாருங்க, எல்லாம் கிடைக்கிறது. அவன் என்ன செஞ்சான்னா, கிரீடத்தை எடுத்து அவ தலையில் வைக்கிறான். ஒரு ராஜ மேன்மை, ஒரு ராஜரிக ஆசீர்வாதம். எஸ்தர் இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, எஸ்தர் மாத்திரம்தான் கடந்து போன லட்சக்கணக்கான அந்த கன்னிகைகளுக்கு நடுவில் எஸ்தர் மாத்திரம்தான் 2ஆம் மாடத்துக்கு போகவில்லை. கைகளை வைத்து ஆமென் சொல்றீங்களா? இந்த தள்ளப்பட்ட ஒரு இடத்திற்கு போகாதபடி. ஏன்னா அங்க போயிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. எஸ்தர் வேதம் சொல்லுகிறது, சாயங்காலத்திலே உள்ளே பிரவேசிக்கிறார். எல்லாம் கூட இருந்தவங்களாம் யோசிச்சிருப்பான், எப்படியும் காலையில வந்துரும், காலையில வெளியே வரும், வழக்கம் போலதான் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேவனை சரியாய் பற்றி கொண்டு ஓட முடியுமானால், தேவனை சார்ந்து நிற்க முடியுமானால், வழக்கத்துக்கு மாறானவைகளை கர்த்தர் உனக்காக செய்வார். உன் வாழ்க்கையில கர்த்தர் வழக்கத்துக்கு மாறாதவனை செய்வார். எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகும்படியாய் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். எஸ்தர் இப்ப வெளியே வந்துருவா, எஸ்தர் இப்ப வெளியே வந்துருவா, எஸ்தர் எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் வெளியே வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாத்தியாக வெளியே வருகிறார், ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய், ராஜ மேன்மையுடையவளாய். ஏன் தெரியுமா, நீங்க தேவனோடு கூட சரியாய் ஓட முடியுமானால் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். உன்னுடைய காரியம் முடிந்து போகும். அந்த மறுமனையாட்டி என்கிறதால அந்த அனுபவங்கள் ஒடிந்து போகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று அந்த ராஜ மேன்மைக்காக, அந்த ராஜ கிரீடத்துக்காக, ராஜரிக ஆசீர்வாதத்துக்காக, ராஜ அரண்மனைக்காக அவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாது. வேதம் சொல்கிறது, காத்திருங்கள். யோபு சொல்கிறான், எனக்கு மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் அந்த மாறுதலுக்காக காத்திருப்பேன். நிச்சயமாகவே மாறுதல் வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தையில் அப்படிதான் சொல்லுகிறான், ஒரு நாள் வரும், இந்த தோல் இன்றைக்கு அழுகி போய் இருக்கலாம், என் மாம்சத்திலே ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் போனதற்கு பின்பதாக ஒரு நாள் வரும், என் கண்களினாலே அவரை நான் காண்பிப்பேன், நான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உனக்கும் எனக்கும் அப்படித்தான் செய்வார். ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டான இந்த கன்னிமாடத்தின் அனுபவங்கள் பாருங்க. வேதாமத்தில் அநேகர் உண்டு, குடும்பம் வரைக்கும் ஒரு சிலரை மாத்திர நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருடைய அந்த கன்னிமாடத்தினுடைய அனுபவங்கள் வேறு, அந்த ஹாரிமினுடைய அனுபவங்கள் வேறு, பாடுகள் வேறு. எல்லாருக்கும் ஒரே விதமான பாடுகள் இல்லை, போராட்டம் எல்லாம் வேறுபட்டவைகள். இங்க என்னோடு கூட இன்னொருவரை கவனியுங்கள். அவங்களுடைய இங்கே நீங்க அகாஸ்வேருவையும் எஸ்தரையும் பார்க்கிறீர்கள். இங்க யாரை பார்க்க முடியும் சொன்னா சாலமோனையும் சூலமித்தியையும் பார்க்க முடியும். அந்த உன்னத பாட்டு முழுவதும் வாசிங்கன்னா அங்க சூலமித்தியினுடைய ஹாரிம் வேறு, அவளுடைய கன்னிமாடம் வேறு, அவளுடைய பாடுகள் வேறு, அவளுடைய வாழ்வின் அனுபவங்கள் வேறு. 6வது வசனம் 1:6, உன்னத பாட்டு 1:6 பாருங்க. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து. பாருங்க இங்க சொல்றா அவளுடைய வாழ்க்கை அவ எப்படி இருக்கிறான்னு சொல்றா. கருப்பா இருக்கிறன்னு பாக்குறீங்களா? போராடி போராடி வெயில்ல ஓடி ஓடி வெயில்ல வேலை செஞ்சு நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் சொல்றேன். நானும் கலரா தான், அவ அப்படிதான் சொல்லியிருப்பான், நானும் கலர் தான். ஆனா என்ன பண்ணிட்டேன், இந்த ஓட்டம், இந்த வாழ்வின் ஓட்டங்கள், கடந்து போன பாதைகள், அது சொல்லுகிறா சொந்த உறவுகளாலே வெறுக்கப்பட்டவள். தாயின் பிள்ளைகள் தான், சொந்த சகோதரர்கள், சொந்த சகோதரி சொல்லுகிறா, என் தாயின் பிள்ளைகள் என்ன செய்தார்கள்னா என்னை வெறுத்துட்டான். என் தாயின் பிள்ளைகள், என் உறவுகள், ரத்த உறவுகள் என் மேலே கோபமாய் இருந்தது. என்னோடு கூட இருந்தவர்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னு போட்டு சொல்ற தெரியுமா? என்ன வீட்டுக்கு வெளியே வேலைக்காரி ஆக்கினார்கள். வீட்டுக்கு வெளியே அவளுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. அது சொல்லுகிறா, நான் வனாந்தரத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், வெயிலிலும் மழையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஓட்டம், ஏன்னா நம்முடைய வாழ்விலே நாம் கடந்து போகிற பாதைகளை சொல்லுகிறா, என்னுடைய வலி வித்தியாசமானது. ஏன்னா சொந்த குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், சொந்த குடும்பம் அவளை வெளியே தள்ளி இருக்கிறது, சொந்த குடும்பம் அவளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு காவல்காரியாக இருக்கிறாள். வசனம் சொல்லுது, 8வது வசனம், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாள். ஆடு மேய்க்கிற அனுபவங்கள் பாருங்க. அப்போ அவளுடைய வாழ்க்கையில என்ன யோசிச்சிருப்பான்னா, ஆண்டவரே என் வயசு பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கிறது, நான் மாத்திரம் ஏன் ஆண்டவரே இப்படி? எத்தனை நீங்க வாலி பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, அநேக பிள்ளைகள் அப்படிதான் சொல்றாங்க, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே, எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி? எல்லாருடைய வாழ்விலும் இதெல்லாம் நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் நடக்கல? எனக்கு மாத்திரம் ஏன் இது இல்லை? நான் மாத்திரம் ஏன் இப்படி பாடுபடணும்? நான் மாத்திரம் ஏன் இப்படி கண்ணீரோடு இருக்கணும்? எனக்கு மாத்திரம் ஏன் இத்தனை அவமானம்? ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு? சுலமித்தி அப்படிதான் சொல்லியிருப்பா. குடும்பத்தில் இருக்கிறவனா நல்லா இருக்கானே, நான் ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் இருக்கேன். பாடுகள், வேதனைகள், நல்லா கவனிங்க. ஏன் சொல்றேன்னா அவளுடைய அந்த அனுபவங்கள், இவளுடைய ஹாரிம் வேறு, இவளுடைய பாடு வேறு, இவளுடைய வலி வேறிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை தேடி வந்ததான ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பனை பார்க்கிறா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில அவன் மந்தைகள் எல்லாம் இருக்கிற போது போய் அவனோடு கூட பேசுகிறா, விசாரிக்கிறாள். உன் மந்தை எங்கே மேய்க்கிற, எங்கே மடக்கு, எல்லாத்தையும் விசாரித்து கொண்டு இருக்கிறான். அப்படி எல்லாம் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறேனே. அவளுடைய வாழ்க்கையை பார்த்த சாலமோன் பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. சாலமோன் என்னன்னா ஒரு பெரிய ராஜா தான். ராஜாவாய் நேரடியாய் வந்து அவளை என்ன செய்திருக்க முடியும்னா பேசி இருக்க முடியும். நான் சாலமோன் யோசிக்கிறான், ஒருவேளை நம்ம ராஜாவா போனா அவன் நம்ம அன்பு மறுத்துட்டான், ஒருவேளை நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான், ஒருவேளை தூரமா போய்விட்டான், தொடர்ந்து இந்த பாடுகளுக்குள்ளாகத்தானே இருக்கும் இந்த பிள்ளை. இந்த பிள்ளையை வெளியே கொண்டு வரணும்னா அதன் நிலைமையிலே நான் கடந்து போகட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு மேய்ப்பனாக வருகிறான். மேய்ப்பனாக வருகிறது மாத்திரமல்ல, அவளோடு கூட அவன் பேசுற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா உன்னத பாட்டு 2:9 வாசிக்கிறோம். வாசிங்கள். எனேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். பாருங்க, நல்லா கவனிங்க. சோலமுத்தி சொல்றா, இதோ அவர் என்ன செஞ்சாரா?
வந்துட்டாரு. இப்ப எங்க வந்துட்டான்னு சொன்னா வந்து பாக்குறாரு, காம்பவுண்டுக்கு வெளியே நிக்கிறார். எப்படியும் காம்பவுண்டுக்கு வெளியே வந்து நின்று அப்படியே எட்டி எட்டி பாக்குறாரு. இந்த காதல் பண்ற ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? தெரு முனையிலன்னு அப்படியே பார்த்துன்னு இருப்போம். எப்போ வரும், வெளியே வருமா, அப்படியே அங்க அப்படிதான் அவர் என்ன செஞ்சாராம், போய் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே நின்று அப்படியே எட்டி எட்டி பார்க்கிறார். சொல்றா, ஜன்னல் வழியாய் பலகனி வழியாய் பார்க்கிறார். அது மாத்திரம் அல்ல, இன்னொரு வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கிறது. அந்த கிரால் என்று சொல்லப்படுகிறதுனா, அந்த காலங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மூங்கில் அப்படியே தட்டி பின்னுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அந்த அனுபவம் தான். சின்ன சின்ன ஓட்டைங்க தான் தெரியும் அதுல. அது வழி அப்படியே பார்க்கறாராம், அப்படியே தேடி. ஏன்னா அந்த அன்பு, அவளுடைய பாடு, வேதம், இதுல இருந்து எப்படியாகிலும் நான் அவளை வெளியே கொண்டு போகணும். வந்து வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாரா, அப்படியே தேடி தேடி பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்றா, அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்க. அவருடைய மலர்ந்த முகத்தை என்ன செய்தாராம், சிரிக்கிறான். இது வரைக்கும் அவளை பார்த்து ஒரு ஆள் என்ன செஞ்சதில்லை, அத்தனை அன்பா பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நீங்க அநேக நேரங்களில் பாருங்க, இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் ஏன் இந்த காதல் அப்படி இப்படின்னு எங்கேயாவது யாரு கூடயாவது போய் விழுந்து போகுன்னு சொன்னா, இந்த குடும்பங்களிலே ஆட்கள் கிட்ட அந்த அன்பு கிடைக்காத போது எங்கேயாவது இருந்து யாராவது ஒருத்தர் என்ன செய்யறான்னா, அவைகளை பார்த்து என்ன செய்கிறத பார்க்கிறோம், ஏதாவது ஒரு மாயான அன்பை காட்டி பிள்ளைகளை வீழ்த்தி விடுகிறோம். இங்க இயேசுனுடைய அன்பு வேற, இங்க நேசருடைய அன்பு வேற. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, என் பிள்ளை பாடுகளோடு கூட இருக்கிறது, இதை நான் மீட்டு கொள்ளட்டும். முகத்தை பார்த்து அப்படி அவளை பார்த்து சிரிக்கிறார். சிரிச்சது மாத்திரம் இல்ல, 10வது வசனம் சொல்லுகிறது, என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே. பாருங்க, அவர் சொல்றாரு, முதல் அவளை பார்த்து இவர் தான் சொல்றாரு, என் பிரியமே, எவ்வளோ அழகானவளே. அவர் சொல்றாரு, எவ்வளோ அழகா இருக்கிற, வா வெளியே. பாருங்க, இந்த அன்பு, நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது வசனம் சொல்லுகிறது, அவர் அவளோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார், பார்க்கிறார். இந்த அன்பினாலே அவள் என்ன செய்யப்படுகிறாளா, ஈர்க்கப்படுகிறாள், வெளியே வருகிறார். உன்னத பாட்டு 4:9 சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் இருதயத்தினாலும் என்னை கவர்ந்து கொண்டார். பாருங்க, அவளும் என்ன செய்கிறாளாம், பார்க்கிறா. அங்க உன்னத பாட்டு 6:5 சொல்லுது, வாசிங்கள். சொல்றாரு, உன் கண்களை, சொல்றாரு, என்னையே பார்த்துனே இருக்காத, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. என்னையே பார்த்துனே இருக்காத, உன் கண்களினால என்ன செஞ்சுட்ட. பாருங்க, சொல்றாரு, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. நீ ஜெயிச்சிட்ட. அவர் சொல்றாரு, நீ ஜெயிச்சிட்ட. உன் பார்வை, உலகம் சொல்றதில்லை, அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அப்படிதான் என்ன செய்தான், ஐயரும் பார்க்கிறாரு, அவளும் பார்க்கிறாரு. இந்த அன்பு பிரவாகிக்கிற போது, ஒரு பெரிய ராஜாவா வந்திருந்தா இந்த அன்பின் அனுபவத்துக்குள்ளாக அவளை நடத்தி இருக்க முடியாது. இந்த அன்பின் அனுபவத்துக்குள்ளாக அவளை நடத்தும்படி அவளோடு கூட நேரம் எடுக்கிறான். அவ நிலையிலே இறங்கி வந்து, ஏசாமி அப்படிதான் வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவ குமாரனாய் இருந்தோம், அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல நம்மோடு கூட இருக்க, நம்மோடு கூட பேச, என் பிள்ளைகளோடு கூட நான் பேசணும்னா என் பிள்ளைகளை போல அவரும் நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் கடந்து வராரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வந்து அவளோடு கூட பேசுகிறான். இந்த அன்பினால இழுக்கப்படுகிற போது பாருங்க, இவளுடைய வாழ்க்கை எப்ப மாறுதுன்னு சொன்னா, அவள் அதை உணர்ந்து கொள்ளுகிற போது. உன்னத பாட்டு 1:4 சொல்லும் போது முதல் வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவா, என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னாலே ஓடி வருவேன். ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய தாகம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், உங்க பின்னால நான் வந்துருவேன், என்ன நீங்க கூட்டு போங்க, நீங்க கூட்டு போற இடத்து. ஏன்னா அந்த அன்பு ஒப்பு கொடுக்கிறாள், உமக்கு பின்னாலே நான் ஓடி வருவேன். ராஜா என்ன செய்தாரா, அவருடைய அறை வீடுகளுக்குள்ளாக அழைத்து கொண்டு போனார்னு போட்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை,
ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக போகிறார். இப்ப பாருங்க, தேவனோடு கூட இணைக்கப்பட்ட நிலைமையில இந்த ராஜாவாகிய சாலமோனோடு கூட இவள் என்ன செய்கிறார்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 அவளை என்ன செஞ்சுட்டா? கவர்ந்து கொண்டான். கவர்ந்து கொண்டது மாத்திரம் இல்ல, உன்னத பாட்டு 8:5 சொல்லுது. சொன்னா அங்க வசனம், தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு. பாருங்க, அங்க சொல்லப்போ ஒரு கேள்வி வருது. யார் இது நேசர் மேல சார்ந்து கொண்டு? எங்க இருந்து வருதா? பாருங்க, நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் வனாந்தரம், இதுவரைக்கும் பாடுகள், இதுவரைக்கும் அவமானங்கள், இதுவரைக்கும் தள்ளப்பட்ட நிலைமை தான், வெறுக்கப்பட்ட நிலைமை தான், ஒன்றுமில்லாத நிலைமை தான். ஆனா நேசரோடு கூட இணைந்து கொண்ட போது வார்த்தை சொல்லுகிறது, நேசர் மேல் சார்ந்து கொள்ளுகிறார். நேசரை சார்ந்து கொண்டு அவள் வருகிற போது அவள் என்ன செய்தாரா? வனாந்தரத்திலிருந்து அவளை வெளியே நடத்தி கொண்டு வருகிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, இது யார், இது யார் என்று சொல்லுகிற போது 4வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவள். எப்படி சொல்றாரா? சொல்றாரு, அநேக இடங்கள்ல வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என் பிரியமே நீ ரூபவதி. ஆண்டவருக்கு மகிமை சொல்லுகிறார், இவள் எனக்கு பிரியமானவள் என்று ராஜா சொல்லுகிறான். அவ என்ன தெரியுமா சொன்ன? 3வது வசனம் சொல்லுது, அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலதுகரம் என்னை அணைக்கும். சொல்றா, எல்லாம் எனக்கு அவர்தான். அவர்தான் இனி எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை பாதுகாப்பார், எனக்கு உண்டானவைகளை எல்லாம் அவர் செய்வார். ஒரே ஒரு வார்த்தை தான். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மைத்தாம் தாழ்த்தி வந்ததனுடைய நோக்கம் இங்கே நிறைவேறும்படியா அவளுடைய வாழ்க்கையில் அவள் என்ன செய்கிறாளா? அந்த ராஜாவின் அன்பை உணர்ந்து கொள்ளுகிறார். அவளோடு கூட என்ன செய்கிறாரா? தன்னை அர்ப்பணிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவளுடைய ஆரியம் தகர்ந்து போகிறது. அதுவரைக்கும் இருந்த போராட்டங்கள் மாறி போகிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாய் கடந்து போகிறார். சாலமோன் என்ன செய்தானா? அவளை அப்படியே வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். வா வா, போதும், இந்த வனாந்தர வாழ்க்கை போதும், ராஜரீக அரண்மனையின் வாழ்க்கை உனக்காக இருக்கிறது என்று சொல்லி சாலமோன் அவளை கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுக்கு மகிமுண்டாட். ஏன் சொல்லி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, நீங்க எந்த சூழலில இருந்தாலும் உனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் உன்னை மீட்டு கொண்டு போவார். கடைசியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிற. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். இவங்க 2 பேருடைய வாழ்வு வேறு. ஒரு ஆளு கல்யாணமே பண்ணாத ஆளு, இன்னொரு ஆளு கல்யாணத்துக்கும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட ஆளு. இந்த 3வது ஆள் யாருன்னா, கல்யாணம் பண்ணி போராடிட்டு இருக்கிற ஆளு. கல்யாணம் பண்ணி பெரிய போராட்டம். அவளை குறிச்சு வேதம் எப்படி பதிவு செய்துன்னு சொன்னா, ரொம்ப அழகு. அவளை குறிச்சு என்ன சொல்லுதான் வேதம்? ரொம்ப அழகு உள்ளவள். அது மாத்திரம் அல்ல, ரொம்ப ஞானம் உள்ளவள். என்னோடு கூட 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னா, 3வது வசனம் வாசிங்க. பாருங்க, அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி ரூபவதியுமாய் இருந்தால், அந்த புருஷனோ முரடனும். பாருங்க, துராகிருதன்னு சொன்னா தீமைகளை செய்கிறவன். அவனுடைய வாழ்க்கை அவன் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அவன் யாரு, அவனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாரு, பீஸ்ட் அந்த பியூட்டியாம். ஒரு அழகுள்ளவளோடு கூட இணைந்திருக்கிற ஒரு மிருகம். நாபால சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அவனுடைய அனுபவங்கள். ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்லுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, அபிகாயில் யார் அப்படின்னு சொன்னா, அபிகாயில் நீதிமொழிகள் 31 அபிகாயில். நாபால் யாருன்னா, ஏப்ரல் 1 நாபால். ஏன்னா அவன் எப்படி பாக்குறான்னா, அவன் ஒரு அபிகாயில் கிட்டே கேட்டாங்க, உன் புருஷன் எப்படின்னா, அந்த ஆள் ஒரு பைத்தியங்க, அந்த ஆள் ஒரு, அது சொல்றா பாருங்க. ஏன்னா அந்த ஆள் கூட போராடிட்டா, வருஷ கணக்கா போராடின்னு இருக்கா, வருஷ கணக்கா. ஏன்னா அவன் யாரா? அவனுடைய வாழ்க்கை சொல்லுகிறது, குடிகார பையன். 24 மணி நேரம் குடிச்சு 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 அடிபட்டு அபிகாயில் சொல்றா, அதெல்லாம் ஒரு மனுஷனா, அதெல்லாம் ஒரு. ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்களிலே இன்னைக்கு அநேக சகோதரிகள் இப்படி போராடுறாங்க. இந்த நாபால் எதற்கு அடையாளம்னு சொன்னா, உலகத்துக்கு அடையாளமானவன்.
உலகம் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக சகோதரிகளை இப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னா பெரும் போராட்டத்துக்குள்ளாக நடத்துகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் ஒரு நாள் தோற்கடிக்கப்படும். பாருங்க, நாபால் உலகத்துக்கு அடையாளம், தாவீது மீட்பருக்கு அடையாளம். தாவீதுடைய அனுபவங்கள்லாம் என்னன்னு சொன்னா இவளை இந்த சூழலிலிருந்து மீட்டெடுக்கிறவனாய், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து மீட்டெடுக்கிறவனாய் தாவீது என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அபிகாயில் வாழ்க்கையில கடந்து வருகிறான். நாபால் தோற்கடிக்கப்படுகிற நேரம் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிகாயில் ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாய் கடந்து போகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இதெல்லாம் எப்பன்னு சொன்னா ஏதோ நாபால் கொல்லப்பட்டதுக்கு பின்பதாக அபிகாயில் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று இல்லை. நாபால் தோற்கடிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக, நாபால் வீழ்த்தப்படுகிறதுக்கு முன்பதாக அபிகாயில் சில காரியங்களை எல்லாம் செய்கிறார். பாருங்க, இந்த உலகம் ஒரு நாள் தோற்கடிக்கப்பட்டு போகும். இந்த உலகம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகும். இந்த உலகம் அழிக்கப்பட்டு போகும். ஆனா இந்த பாடுகள், இந்த வேதனைகள் இதிலெல்லாம் இருந்து விடுதலை ஆகி தேவாதி தேவனோடு கூட இணைக்கப்படுகிற அந்த வாழ்வின் அனுபவத்துக்குள்ள போகணும்னு சொன்னா இங்கே அபிகாயிலை நீங்கள் சரியாய் கவனிங்க. நாபால் ஒரு புறம் இருக்கிறான், நாபால் பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறான், எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த சூழல்களை பார்க்கிற போது அபிகாயில் என்ன செய்தான்னு சொன்னா ஒன்றை கண்டுகொண்டால் இந்த பாவத்தின் விளைவு. அங்கே நாபால் ராஜாவை புறம்பே தள்ளிவிட்டான். ராஜாவும் அவனோடு கூட இருந்தவர்களும், தாவீதும் அவனோடு கூட இருந்தவங்களும் நாபாலுக்கும் அபிகாயிலுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருந்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா வசனம் சொல்லுகிறது உபகாரிகளாய் இருந்தார்கள். வனாந்தரம் முழுவதும் நாபாலுடைய ஆடு மாடுகளை எல்லாம் அங்கே தாவீதுடைய அந்த சேவகர்கள் பாதுகாத்து கொண்டு இருந்தார்கள். நன்றி மறக்கிறான், ராஜாவை தூஷிக்கிறான். இவளுக்கு தெரிஞ்சிட்டது இது பாவம். இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமை. தேவன் எல்லாவற்றையும் செய்கிற போது தேவனை மறந்து, தேவன் செய்தவைகளை மறந்து, தேவனை தூஷிக்கிற அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போகிற போது அந்த விளைவுகளை அறிந்திருக்கிறான். அவளுக்கு தெரிஞ்சிட்டது எப்படி தாவீது என்ன செஞ்சிருவான், இந்த நிலைமைக்கான தண்டனை வரும் என்பதை அவள் என்ன செய்கிறாள் பாருங்க. பாவத்தை அறிகிறாள், பாவத்தின் விளைவை அறிகிறாள், அதனால் வருகிற தண்டனையை அறிகிறாள், தேவனுடைய மறைமுக திட்டத்தை உணர்ந்து கொள்ளுகிறார், தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டவளாக ஒரே ஒரு காரியம்தான் செய்கிறாள். வசனம் சொல்லுகிறது அவள் தன்னிடத்தில் இருந்த சிறந்தவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தாவீதை சந்திக்க போகிறாள். பாருங்க, தேவ சமூகத்துக்கு வருகிற அனுபவங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு அநேக ஆட்களுக்கு என்னன்னு சொன்னா தேவனை விட்டு அப்படியே பாருங்க ஆராதனையை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆராதனையை விட உறவுகள் தான் முக்கியம். ஆராதனையை விட இதுதான். நீங்க ஆராதனையை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவனை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனுடைய பாதுகாப்பை விட்டு போகிற ஒருவரும் என்ன செய்ய முடியாதான், அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இங்கே அபிகாயில் பார்க்கிறார், இந்த சூழல்கள் மாற வேண்டுமானால், நான் மீட்கப்பட வேண்டுமானால் தாவீதுக்கு நேராக ஓடுகிறாள். சிறந்தவைகளை கொண்டு போய் தாவீதின் பாதபடியிலே வைத்து தாவீதின் பாதபடியிலே விழுந்து அவனை தொழுது கொள்கிறேன். தேவனுடைய கோபத்தை ஆற்ற வேண்டுமானால் நம்மை நாமே அர்ப்பணித்தாக வேண்டும் என்பதை அபிகாயில் உணர்ந்து கொள்ளுகிறார். வசனம் சொல்லுகிறது அவளுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவோடு கூட அந்த ராஜ அரண்மனைக்குரிய வாழ்க்கைக்குள்ளாய் அபிகாயில் கடந்து போகிறார். வேதம் அதனால்தான் பாருங்க, நீங்க எபேசியர் 5 மணவாளன் மணவாட்டி என்கிற உறவை பேசுகிற போது பவுல் எப்படி பேசுகிறார்னு சொன்னா சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் பேசுகிறேன். அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். இந்த ரகசியம் பெரியது. சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் பேசுகிறேன். ஏன்னா இந்த மணவாளன் மணவாட்டி என்கிற அந்த உறவு தேவனோடு கூட இணைக்கப்படுகிற அனுபவம். நீங்க 1 கொரிந்தியர் 7:34 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், மனைவிக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கன்னிகைகள் வேறு, மனைவி என்கிற உறவு வேறு. தேவனுக்கு மகிமுண்டாட்டம். அவர் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கிறார் சொன்னா ஒரு மணவாட்டிகளாய் அழைத்திருக்கிறார். ஒரு மணவாளனோடு கூட இணைக்கப்படுகிற மணவாட்டிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எஸ்ஐயா 61:10 மகிழ்கிறேன்,
களி கூறுகிறது. அலங்கரித்துக் கொள்வது போல, சிங்காரித்துக் கொள்வது போல. பாருங்க, சொல்லுகிறான், தேவன் என்ன செய்திருக்கிறார்? இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நடத்தி இருக்கிறார். ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 62:5 சொல்லுகிறது, மணவாளன் மணவாட்டியின் மேலே மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல உன் தேவன் உன்மேலே மகிழ்ச்சியா. ஏன்னா அந்த மணவாளனோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வருகிற போது வசனம் சொல்லுகிறது, தேவன் உன் பேரில் என்ன செய்வாரு? மகிழ்ச்சியா இருப்பார். எப்பன்னு சொன்னா, இந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற போது, இந்த உறவிலே நிலைத்திருக்கிற போது, அந்த உறவை நோக்கி ஓடுகிற போது வசனம் சொல்கிறது, ஒரு புது உறவை தருகிறது மாத்திரம் அல்ல, ஒரு புதிய அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருகிறார்.